அனுஷியா தொடர்கிறது. அனுஷியாவையும் இந்திரஜித்தையும் பிரிப்பதற்கு சரியான திட்டங்கள் என்னென்ன என்று கங்காதர் நாயுடு தீவிர யோசனையில் இருந்தார். இருவரின் பலம் பலவீனங்கள் மனதிற்குள் ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு ஆராய்ந்தார். அனுஷியாவின் பெரிய பலம் ஆர்கே தான். அவளை ஆர்கேவிடமிருந்து பிரித்து விட்டாலே பாதி வெற்றி கிடைத்துவிடும். மேலும் அவளை பலகீனப்படுத்துவதற்கு இந்திரஜித் மனதில் அவளை பற்றி தவறான அபிப்பிராயங்கள் உருவாகச் செய்ய வேண்டும். இதில் முதலில் கவனிக்க வேண்டியது ஆர்கே விஷயம்தான். நாயுடு தனக்கு மிகவும் நெருக்கமான ஸ்வாதி தெலுங்கு பத்திரிகை நிருபர் அவினாசியை தனியாக வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தார். அவினாசி சினிமா நட்சத்திரங்களை பேட்டி எடுப்பதில் கில்லாடி. அனைவரின் அந்தரங்க விஷயங்களை நேரில் பார்த்தது போல் நம்பகத்தன்மையுடன் எழுதுவதில் அனுபவம் மிக்க திறமைசாலி. கங்காதர் நாயுடு தன்னை விருந்துக்கு அழைக்கிறார் என்றால் பெரிய விஷயமாகத்தான் இருக்கும் என்று முடிவோடு வந்தான். தம்பி, நீங்கள் எனக்கு ஒரு நம்பிக்கையான விஷயத்தை ஒரு நல்ல காரியத்துக்காக செய்யணும். உங்களுக்கே தெரியும், ஸ்ரீஹரும் அனுஷியாவும் ரொம்ப அந்யோன்யமாய் பழகிறாங்க. சீக்கிரமாக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு யோசனையில் இருக்கேன். இதை வெளியில் சொல்ல வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கட்டும். நீங்கள் அனுஷியாவே ஒரு பேட்டி எடுக்கணும். அதில் ஸ்ரீஹரை பற்றி நல்லா புகழ்ந்து பேசுகிற மாதிரி இருக்கணும். எப்படின்னா, அனுஷியாவுக்கு பொருத்தமான ஜோடி ஸ்ரீஹர் தான். 2 பேரும் இளமையான அழகான பொருத்தமான காதல் பறவைகள். அனுஷியாவுக்கு நெருக்கமான வேறு யாரை பற்றியும் தகவல்கள் இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா என்று கூறி முடித்து ஒரு கவரை எடுத்து அவினாசி முன் வைத்தார். இதுவரை பார்க்காத அளவிற்கு தடிமனான அந்த கவரை கையில் எடுத்து அவினாசி அர்த்தத்தோட புன்னகைத்தான். நாயுடுஜி, நான் எடுக்க போகிற பேட்டியை படிச்சுட்டு திரும்பவும் என்னை நீங்கள் விருந்துக்கு கூப்பிடுவீங்கன்னா பாருங்களேன். நாயுடு தலையை ஆட்டி சிரித்து கொண்டே, அதுதான் எனக்கும் வேணும். பேட்டி சிறப்பாக வரட்டும், காரியம் நல்லபடியாக முடியட்டும். உங்களை இன்னும் நல்லா கவனிக்கிறேன். அவினாசி குதூகலத்தோடு கவரோடு கிளம்பினான். நியூ மூவிஸ் ஸ்டுடியோ, வடபழனி. ஷூட்டிங் இடைவேளையில் ஆர்கே இல்லாத நேரமாக பார்த்து அவினாசி பவ்யமாக வந்து அனுஷியாவிடம் வணக்கம் தெரிவித்தான். இந்திரலோகத்திலிருந்து புஷ்ப விமானத்தில் நேராக வந்து இறங்கின மாதிரி இருக்கீங்களே மேடம். அடியேன் ஸ்வாதி தெலுங்கு பத்திரிகை நிருபர் அவினாசி. தங்களுக்கு என் பணிவான வணக்கம். அடுத்த மாதம் யுகாதி பண்டிகைக்காக சினிமா சிறப்புதல் வெளியிடுகிறோம். உங்களோட சிறப்பு பேட்டி ஸ்வாதி பத்திரிகையில் வரணும். அனுஷியா தயக்கத்தோடு அவினாசியை பார்த்து, எனக்கு ஓரளவு தெலுங்கு பேச தெரியும், ஆனால் எழுத படிக்க தெரியாதே. மேடம், உங்களுக்கு எதுக்கு அந்த சிரமம்? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் தமிழ்லேயே கேள்வி கேட்குறேன், நீங்களும் தமிழ்லேயே பதில் சொல்லுங்கள். அதை நான் தெலுங்கில் எழுதிக்கிறேன். சாவித்திரி அம்மாவுக்கு பிறகு தமிழ் தெலுங்கு 2 சினிமாவிலும் டாப் ஹீரோயினாக இருக்கிறது நீங்கள் தானே. இந்த யுகாதிக்கு எங்கள் அட்டை படத்தில் நீங்கள் இருக்கிறதா எங்களுக்கு பெருமை. அனுஷியா ஸ்வாதி பத்திரிகையை ஹைதராபாத் ஹோட்டல் வரவேற்பறைகளில் பார்த்திருக்கிறாள். மிகவும் பிரபலமான பாரம்பரியமிக்க பத்திரிகை தான். அவினாசியின் பேச்சும் இனிமையாக அவளை கவர்ந்ததால் பேட்டி கொடுக்க சம்மதித்தாள். அனுஷியா சந்தேகப்படாதவாறு அவினாசி திறமையாக கேள்விகளை கேட்டு தனக்கு சாதகமான பதில்களை வாங்கினான். தெலுங்கு பத்திரிகைத்தானே என்று ஸ்ரீஹரை பற்றிய கேள்விகளுக்கு அனுஷியா மிக ஆர்வமாக பதிலளித்தாள். அவினாசி எந்த இடத்திலும் ஆர்கேவை பற்றி தகவல்கள் வராத மாதிரி பார்த்து கொண்டான். அவினாசி பேட்டி எடுத்து முடிந்தவுடன், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நான் பேட்டியை பத்திரிகையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி சரி பார்த்து ஃபைனல் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்கள் அப்ரூவ் பண்ண பிறகு பப்ளிஷ் பண்ணிடலாம். அனுஷியா அவன் தோற்றத்தையும் பேச்சையும் முழுமையாக நம்பி, பரவாயில்ல சார், நான் சொன்னதைத்தானே அப்படியே பத்திரிகையில் போட போகிறீங்க, நீங்களே பப்ளிஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். அவினாசி எண்ணி வந்த காரியம் வெற்றிகரமாக ஈடேறியதை நினைத்து புன்னகையோடு கிளம்பினான். யுகாதி தினத்தன்று ஸ்வாதி பத்திரிகை சினிமா சிறப்புதலாக அனுஷியா பேட்டியுடன் வெளிவந்தது. அவினாசி பத்திரிகையோடு நாயுடுவை போய் பார்த்தான். நாயுடு நிதானமாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனத்துடன் படித்து முடித்து, சபாஷ், இது போதும், ரொம்ப அபாரம், நான் நினைச்சதை விட பிரமாதமாக பண்ணியிருக்கேன் என்று கூறிவிட்டு காரியத்தை கச்சிதமாக நிறைவேற்றியதற்காக அவன் கையில் ஒரு பெரிய கவரை திணித்தார். அவினாசி திருப்தியோடு கிளம்பி சென்றான். ஆர்கே இல்லம். நாயுடுவின் இம்பாலா கார் ஆர்கே இல்லத்தில் வந்து நின்றது. நாயுடு ஸ்வாதி பத்திரிகையும் தன்னிடம் சினிமா வாய்ப்பு கேட்டு வந்த பெண்களில் மிகவும் அழகான கோவாவைச் சேர்ந்த ரேஷ்மா ஃபோட்டோவையும் எடுத்து கோட் பாக்கெட்டில் வைத்து கொண்டார். அவர் வரவேற்பிற்குள் நுழைந்தவுடன் ஆர்கே எழுந்து நின்று, வணக்கம், வாங்க நாயுடு சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் தெய்வமே, உங்கள் தயவில் அமோகமாக இருக்கிறேன். எனக்காக நீங்கள் எழுந்து நிற்கக்கூடாது, என் மனசு ரொம்ப சங்கடப்படும். என் வீடு தேடி வரவங்களை நான் எழுந்து நின்று வரவேற்பது தான் முறை, அதுதான் பண்பாடு நாயுடு சார். சரியாக சொன்னீங்க தெய்வமே. இந்த காலத்தில் நடிக்க வரவங்களுக்கு இந்த பண்பாடே இல்லை. சரி, நான் வந்த விஷயத்தை சொல்கிறேன். பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் தான் நடித்து கொடுக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு ஹீரோயினாக அனுஷியா வேண்டாம், ஒரு புதுமுகத்தை போடலாம். ஆர்கே தான் மனதில் நினைத்திருந்ததை
நாயுடு தெரிந்து கொண்டவர் போல் பேசுகிறாரு என்ற சிந்தனையுடன், என்ன நாயுடு சார், எப்போவுமே அனுஷ்யா தான் உங்கள் அதிர்ஷ்டமான ஹீரோயின்னு சொல்லுவீங்க. ஆர்கே சார், நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. வர வர அனுஷ்யா உங்கள் படங்களில் அவ்வளோவா ஈடுபாடாக நடிக்கிற மாதிரி தெரியல. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஏதோ ஒப்புக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்ரீகர் கூட நடிக்கும்போது பாருங்கள், அவங்க 2 பேரும் ஜோடி பொருத்தம் ஸ்க்ரீனில் பிரமாதமாக இருக்குது. ஸ்ரீகரின் மகன் என்பதற்காக நான் இதை சொல்லலை, அதுக்கும் காரணம் இருக்குது. அங்கே அனுஷ்யாவுக்கு சம்பளம் அதிகம், ஸ்ரீகர் மேலே அபிமானமும் அதிகம். நாயுடுவின் இந்த வார்த்தைகள் ஆர்கேவை மிகவும் காயப்படுத்தியது. அப்படியெல்லாம் இருக்காது நாயுடு சார், எதை வச்சு இவ்வளோ தீவிரமாக சொல்கிறீங்க? நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அனுஷாவை நீங்கள் தான் அறிமுகப்படுத்தினீங்க, நான் அதை மறுக்கல. ஆனால் இந்த பத்திரிகையில் அனுஷா கொடுத்துருக்க பேட்டியை பாருங்கள். தன்னோட இளமைக்கும் அழகுக்கும் சினிமாவில் பொருத்தமான ஜோடி ஸ்ரீகர் தான். அவரோட நடிக்கும்போது முழு ஈடுபாட்டோட சந்தோஷமாக நடிக்க முடியுது. ஸ்ரீகரோட நடிக்கிறத தான் நான் ரொம்ப விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்? முழு பேட்டியிலும் உங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என் மகனை புகழ்ந்து பேசுறது ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும், உங்களை மறந்துட்டு நன்றி இல்லாமல் பேசுகிறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதனால தான் உங்கள் அடுத்த படத்தில் அனுஷா வேண்டான்னு சொல்கிறேன். புதுமுகத்தை அறிமுகப்படுத்துவோம். இந்த பெண்ணை பாருங்க, 18 வயது தான் என்று கூறிவிட்டு தன்னுடைய கோட் பாக்கெட்டிலிருந்து ஒரு கவரை எடுத்து கொடுத்தார். ஆர்கே கவரை பிரித்து உள்ளே இருந்த படத்தை பார்த்தான். பெண் மிகவும் அழகாக தெரிந்தாள். அழகா இருக்கா, ஆனால் வடநாட்டு முகம் மாதிரி தெரியுதே. நாயுடு குலுங்கி குலுங்கி சிரித்தார். சரியா சொல்லிட்டீங்களே, அதுதான் உங்கள் அனுபவம். ஆர்கே அந்த பெண்ணின் படத்தை பல கோணங்களை பார்த்துவிட்டு, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வடநாட்டு ஹீரோயின் சரியாக வருமா? ஏன் வராது ஆர்கே சார்? எப்போவுமே நடிகர்கள் மட்டும்தான் அவங்க மண்ணை சேர்ந்தவங்களாக இருக்கணும். நடிகைகள் எங்கேருந்து வந்தாலும் ஏற்றுக்குவாங்க. புது புது நடிகைகளை பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு தானே, இப்போ ஹிந்தியில் டாப் ஹீரோயினாக இருக்கா. ஹிந்திக்காரங்களுக்கு நம்ம பொண்ணு புதுசாக தெரியுறா. அதே மாதிரி வடநாட்டு பொண்ணு இங்கே ஏன் டாப் ஹீரோயினாக வரக்கூடாது? இந்த புது விஷயத்தையும் நீங்களே ஆரம்பிச்சுவீங்களே. நீங்கள் அறிமுகப்படுத்துகிற ஹீரோயின் தான் தென்னிந்தியாவின் டாப் ஹீரோயின் ஆர்கே சார். ஆர்கே பெருமூச்சுடன் கண்களை மூடி இது சரியாக வருமா என்று ஆழ்ந்து சிந்தித்தான். அந்த பொண்ணுக்கு தமிழ் புரியுமா? எப்படி டைலாக் பேசுவா? என்ன சார், அனுஷாவுக்கு வந்த புதுசில் வணக்கம்னு கூட சொல்ல தெரியாது. அதெல்லாம் டப்பிங்கில் சரி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த பொண்ணு பாட்டு, லவ் சீன்ஸ் உங்கள் கூட நல்லா நடிப்பா. உங்கள் ரசிகர்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார். ஆர்கே சம்மதித்தான். சரி, இந்த பொண்ணே ஹீரோயினாக நடிக்கட்டும். உங்களுக்கு தயக்கமே வேண்டாம் ஆர்கே சார், ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் தான் சார் நம்பர் 1. உங்கள் கூட சேர்ந்து நடித்து தான் எந்த ஹீரோயின்களுக்கும் மதிப்பு. அடுத்த வாரம் நம்ம புதுப்பட பூஜையை வச்சுக்கலாம். நான் ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். உத்தரவு வாங்கிக்கிட்டுமா? நல்லது, வாழ்த்துக்கள், போய் வாருங்க. நாயுடு சென்றவுடன், நீங்கள் தான் சார் நம்பர் 1, உங்கள் கூட சேர்ந்து நடித்தா தான் எந்த ஹீரோயினுக்கும் மதிப்பு என்ற வார்த்தைகள் ஆர்கேவின் மனதில் திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே இருந்தது. தேநீர் மேசையில் கிடந்த சுவாதி பத்திரிகையை எடுத்து சிறிது நேரம் அனுஷாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அனுஷாவின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையான பிம்பம் உடைந்து நொறுங்கியது. கங்காதர் நாயுடு உள்நோக்கத்தோடு வேண்டுமென்றே சுவாதி பத்திரிகையை மேசையில் போட்டுவிட்டு சென்றிருந்தார். காரில் பயணித்து கொண்டே மர்ம சிரிப்புடன் இந்திரஜித்துக்கான அஸ்திரத்தை தன் சிந்தனையில் உருவாக்கத் தொடங்கினார். ஞாயிற்றுக்கிழமை. அனுஷியா தேநீர் அருந்தியவாறு தினசரி பத்திரிகையை புரட்டினாள். 2ஆம் பக்கத்தில் இருந்த விளம்பரம் அவளுக்கு பேரதிர்ச்சியை வரவழைத்தது. ஆர்கேவின் அடுத்த புதிய படம் வருகிற புதன்கிழமை நியூ மூவி ஸ்டுடியோவில் பூஜையுடன் தொடக்கம். ஹீரோயின் பெயர் குறிப்பிடப்படாமல் இருந்ததை பார்த்து அவள் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. இதுவரை அனுஷியா நடிக்க வந்ததிலிருந்து அவளிடம் தெரிவிக்காமல் ஆர்கே புது படங்களை ஆரம்பித்ததில்லை. படப்பூஜைகளுக்கு கண்டிப்பாக அவளுக்கு அழைப்பு இருக்கும். வேகமாக எழுந்து சென்று தொலைபேசியில் ஆர்கே இல்லத்தை தொடர்பு கொண்டாள். நான் அனுஷியா பேசுகிறேன், ஆர்கே சார் இருக்காங்களா? கொஞ்சம் அவசரமாக பேசணும். பணியாளரின் குரல். ஒரு நிமிஷம் லைனில் இருங்க மேடம். சில வினாடிகள் கழித்து, மேடம் சார் புதுப்பட வேலையில் பிஸியாக இருக்கார், அப்புறமா பேசுகிறேன்னு சொன்னார். அனுஷியா பேசுகிறேன்னு சொன்னீங்களா? ஆமாம் சொன்னேன் மேடம். போனை வச்சிடட்டுமா மேடம்? நான் போனை வச்சிடுறேன் மேடம். அனுஷியா அவசரமாக எழுந்து கிளம்பி டிரைவரை ஆர்கே இல்லத்துக்கு போக சொன்னாள். வீட்டில் நுழைந்து வேகமாக கார் கதவை திறந்து அவனுடைய வரவேற்பறைக்கு ஓடினாள். அங்கிருந்து பணியாளரிடம், ஆர்கே சார் இருக்கிறாரா? உட்காருங்க மேடம், சார்கிட்ட சொல்கிறேன். பரவாயில்ல, நானே சார் ரூமில் பார்த்து பேசிக்கிறேன். ப்ளீஸ் மேடம், இங்கே உட்காருங்க, சார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். முதல் தளத்திலிருந்து ஆர்கே அறைக்கு சென்ற பணியாளர் ஒரு நிமிடம் திரும்பி வந்தார். சார் பிஸியாக இருக்கார் மேடம், உங்களை அப்புறமா பார்க்குறேன்னு கிளம்ப சொன்னார். அனுஷியாவுக்கு உள்ளம் வெடித்து கண்ணீர் பொங்கியது. பணியாளர் முன்னால் உணர்வுகளை கொட்ட முடியாது என்று அமைதியாக அழுகையை அடக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள்.